இயேசுவில் பிரியமானவர்களே, என்று உறுதி ஞாயிறு புனித வாரத்தின் தொடக்க நாள். இது கிறிஸ்து பெருமான் தாம் பாஸ்கா மறைபொருளை நிறைவேற்ற எருசலேமுக்கு வருகை தந்ததை நம் தாய் திருச்சபை நினைவுறுத்தும் ஞாயிறு. அரசு நாடுகளுக்காக குழந்தைகளை படுகொலை செய்த யோரோது யூதர்களின் அரசன் என்று பெருமைப்பட்டு அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்தான். அதிகாரத்திற்காக அலைபோல் அல்ல அரசன். மக்களை அக்கறையோடு தொகுப்பவன்தான் அரசன் என்று புது அர்த்தம் கொடுப்பவராக கழுதையின் மீது அமர்ந்து எருசலேம் நுழைகிறார் இயேசு. பகட்டாக பட்டாடை உடுத்தி சிவப்பு கம்பள வரவேற்பை எதிர்பார்ப்பவன் அல்ல அரசன். பாங்கோடு மக்களை பாதுகாப்பவன் தான் அரசன் என்று சொல்லும் வண்ணம் மக்கள் தங்கள் மேலுடைகள் மற்றும் மரக்கிளைகளை வழியில் விரித்ததை ஏற்கிறார் மெசியா இயேசு. போர் முடிந்து வெற்றி மகுடம் சூட அல்ல, துன்பங்களின் வழியில் மீட்பை கொணர வந்தவர்தான் தாவீது மகன் என்பதை உணர்த்தும் வண்ணம் மக்கள் மீட்பின் ஆர்ப்பரிப்பை ஏற்று சிலுவை சாவை ஏற்க எருசலேம் நுழைகிறார். ஆக பேராசை, அடக்குமுறை, அதிகாரம், ஆணவம், கர்வம், பொறாமை இவற்றால் அல்ல, துன்பங்களின் வழியில்தான் இறையாட்சியை கட்டியெழுப்ப முடியும் என்று வாழ்வின் யதார்த்த மொழியை கற்றுத்தரும் இயேசுவின் இந்த மீட்பு பயணத்தில் துன்பத்தை ஏற்க துணிவோடு இயேசுவின் பின் செல்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவக்கால தொடக்கத்திலிருந்து தவ முயற்சிகளாலும் பிறர் அன்பு பணிகளாலும் நாம் இதயங்களை தயாரித்த பின் இன்று நாம் ஒன்று கூடியுள்ளோம். இதனால் நம் ஆண்டவருடைய பாஸ்கா மறை நிகழ்வை, அதாவது ஆண்டவருடைய திருப்பாடுகளையும் உயிர்ப்பையும் உலகளாவிய திருவையோடு சேர்ந்து அறிவிக்கின்றோம். இப்பாஸ்கா மறை நிகழ்வை நிறைவேற்றவே அவர் தம் நகரான எருசலேமுக்குள் நுழைந்தார். எனவே மீட்பளிக்கும் இந்த நுழைவை நாம் முழு நம்பிக்கையுடனும் இறைப்பற்றுடனும் நினைவில் கொண்டு ஆண்டவரை பின் செல்வோம். அவருடைய அருளினால் சிலுவையின் பங்கேற்பாளர்களாக மாறி அவருடைய உயிர்ப்பிலும் வாழ்விலும் நாம் பங்கு பெறுவோமாக. ஜெபிப்போமாக. நம்முள்ள எல்லாமல்ல இறைவா, இக்குறுத்தோலைகளை உதாசியால் புனிதப்படுத்தியர்களும் இதனால்
ஆற்றல் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். குருத்தோலையில் வந்திருக்கப்படும் முடிந்ததும் ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்கிறோம். தொடர்ந்து பவனை கேட்கிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 19 இறைவார்த்தைகள் 28 முதல் 40 வரை. அக்காலத்தில் இயேசு முன்பாகவே எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார். ஒலிவம் என வழங்கப்படும் மலை அருகில் உள்ள பெத்பகு, பெத்தானியா என்ற ஊர்களை அவர் நெருங்கி வந்தபோது 2 சீடர்களை அனுப்பினார். அப்போது அவர் அவர்களிடம், எதிரே இருக்கும் ஊருக்குள் போங்கள். அதில் நுழைந்ததும் இதுவரை யாரும் அமராத ஒரு கழுதை குட்டி கட்டி வைக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள். அதை அவிழ்த்துக் கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால், இது ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் சென்று அவர் தங்களுக்கு சொன்னவாறே இருக்க கண்டார்கள். அவர்கள் அதை அவிழ்த்து கொண்டிருந்த போது கழுதையின் உரிமையாளர்கள், கழுதையை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார்கள். அதற்கு அவர்கள், இது ஆண்டவருக்கு தேவை என்றார்கள். பின்பு அதை இயேசுவிடம் ஓட்டி வந்தார்கள். அக்கழுதையின் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டு இயேசுவை அதன் மேல் ஏறச் செய்தார்கள். அவர் போய்கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் மேலுடைகளை வழியில் விரித்துக் கொண்டே சென்றார்கள். இயேசு ஒலிவமலை சரிவில் இறங்கினார். அப்போது திரண்டிருந்த சீடர் அனைவரும் தாங்கள் கண்ட அனைத்து வல்ல செயல்களுக்காகவும் உரத்த குரலில் மகிழ்ச்சியோடு கடவுளை புகழத் தொடங்கினர். ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகிறவர் ஆசி பெற்றவர், விண்ணகத்தில் அமைதியும் மாட்சியும் உண்டாகுக என்றனர். அப்போது கூட்டத்தில் இருந்த பரிசேயர்கள் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம் சீடர்களை கடிந்து கொள்ளும் என்றனர். அதற்கு அவர் மறுமொழியாக, இவர்கள் பேசாதிருந்தால் கற்களை கத்தும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இப்பொழுது திருத்தொலைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். பகுதி ஆரம்பமாகும். முதலாவதாக சிலுவை தாங்கிய பீட சிறுவர்களும், அதனைத் தொடர்ந்து அருள் பணியாளர்கள், தொடர்ந்து பீட சிறுவர்கள், பிறகு சிறுவர் சிறுமியர், இளம்பெண்கள், திருமணமான பெண்கள், அடுத்து ஆண்கள் என்று வரிசையாக 2 வரிசையாக வர உங்களை என்போடு கேட்டுக் கொள்கிறேன். பெரியவர்கள் ஒழுங்குபடுத்தவும் உங்களை என்போடு அழைக்கிறேன். குறித்தவர்களை இப்பொழுது திருமக்களுக்கு வழங்குவோம்.
கொஞ்சம் அமைதியா பார்த்துங்க. எல்லாருக்கும் ஒத்துழைக்கும்.
திறந்து விடாம பூட்டு விடும்.
ஜெபிப்போமாக. என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, தாழ்மையின் எடுத்துக்காட்டை மனித இனம் பின்பற்ற எங்கள் மீட்பரை மனித உடல் எடுக்கவும் சிலுவை ஏற்றுக்கொள்ளவும் செய்தீரே. அதனால் நாங்கள் அவரது பொறுமையை கற்றுக்கொண்டு அவரது உயிர்ப்பில் பங்கேற்க தகுதி பெறுமாறு எங்களுக்கு கனிவாய் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமர்ந்து இறைவார்த்தைக்கு செய்யப்படுகின்றோம். இன்றைய திருவழிபாட்டின் முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயாவின் ஏட்டிலிருந்து இடம்பெறுகிறது. இறைவனின் பணியாளர் இறைவனிடமிருந்தே ஆற்றல் பெறுகின்றார். அந்த ஆற்றலால் நலிவுற்றவர்களுக்கு நற்பணிகளை ஆற்றுகின்றார். இந்த பணியில் இடர்பாடுகள் தவிர்க்க இயலாதவை. பணியாளரின் உயிருக்கும் பெயருக்கும் நலப்பணிகளுக்கும் உலை வைக்கின்ற வேலையை எத்தகையோர் மேற்கொண்டாலும் கடவுளின் பலத்தை கொண்டு பலவீனமான இறைப்பணியாளர் எதிர்கொள்வார். இறைவனின் துணையோடு தீமையை வெல்வோம் என்ற உறுதியுடன் இறைவார்த்தையை கேட்போம். முதல் வாசகம். நிந்தனை செய்வோருக்கு என் முகத்தை மறைக்கவில்லை, இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, இறை வார்த்தைகள் 4 முதல் 7 வரை. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, இறை வார்த்தைகள் 4 முதல் 7 வரை. நலிந்தவனை நல்வாய்க்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்தளவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாறையாக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஏனென்னை
அன்பிற்குரியவர்களே, கோபுரங்கள் குடிசைகளாக குறுக்கிக் கொள்வது இயற்கை நிகழாது. மகுடம் தரித்த மன்னவர்கள் அரியாசனத்தில் இருந்து இறங்கி அடிமைகளின் கூட்டத்தில் போய் அமர்வதும் வரலாற்றில் வழக்கமில்லை. ஆனால் கடவுளாக இருந்தும் தன்னை வெறுமையின் வடிவமாக்கிக் கொண்டவர் இயேசு. கழுமரத்திற்கு தன்னை கையளிக்கிற அளவுக்கு தன்னை தாழ்ச்சியின் தளமாக்கிக் கொண்ட இயேசுவின் கீழ்ப்படிதலை திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமடலில் இருந்து 2ஆம் வாசகமாய் வாசிக்க கேட்போம். கிறிஸ்து தம்மையே தாழ்த்திக் கொண்டார். எனவே கடவுளும் கிறிஸ்துவை உயர்த்தினார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 6-11 முடிய. திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 6-11 முடிய. கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையா இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்திக் கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. லூக்கா எழுதியபடி நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 22, இறை வாக்குகள் 14 முதல் அதிகாரம் 23, இறை வாக்கு 56 வரை. நேரமானதும் இயேசு திருத்துதரோடு பந்தியில் அமர்ந்தார். அப்போது அவர் அவர்களை நோக்கி, நான் துன்பங்கள் படுமுன் உங்களோடு இந்த பாஸ்கா விருந்தை உண்பதற்கு மிக மிக ஆவலாயிருந்தேன். ஏனெனில் இறையாட்சியில் இது நிறைவேறும் வரை இதை நான் உண்ண மாட்டேன் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களிடம், இதை பெற்று உங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் இது முதல் இறையாட்சி வரும் வரை திராட்சை பழ ரசத்தை குடிப்பதில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல், எனது நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவருந்திய பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து, இந்த கிண்ணம் உங்களுக்காக சிந்தப்படுகிற எனது இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. என்னை காட்டிக் கொடுப்பவன் இதோ என்னோடு பந்தியில் அமர்ந்திருக்கின்றார். மானிட மகன் தமக்கென்று குறிக்கப்பட்டபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு என்றார். அப்பொழுது அவர்கள், நம்மில் இச்செயலை செய்ய போகிறவர் யார் என்று தங்களுக்குள்ளே கேட்கத் தொடங்கினார்கள். மேலும் தங்களுக்குள்ளே பெரியவராக எண்ணப்பட வேண்டியவர் யார் என்ற விவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம்,
பிற இனத்தவரின் அரசர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள். அதிகாரம் காட்டுகின்றவர்கள் நன்மை செய்பவர்கள் என அழைக்கப்படுகின்றார்கள். ஆனால் நீங்கள் அப்படி செய்யலாகாது. உங்களுள் பெரியவர் சிறியவராகவும் ஆட்சி புரிபவர் தொண்டு புரிபவராகவும் மாற வேண்டும். யார் பெரியவர்? பந்தியில் அமர்ந்திருப்பவரா அல்லது பணிவிடை புரிபவரா? பந்தியில் அமர்ந்திருப்பவர் அல்லவா? நான் உங்கள் நடுவே பணிவிடை புரிபவனாக இருக்கிறேன். நான் சோதிக்கப்படும் பொழுது என்னோடு இருந்தவர்கள் நீங்களே. என் தந்தை எனக்கு ஆட்சி உரிமை கொடுத்திருப்பது போல நானும் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆகவே என் ஆட்சி வரும் பொழுது நீங்கள் என்னோடு பந்தியில் அமர்ந்து உண்டு குடிப்பீர்கள். இஸ்ரேலின் 12 குலத்தவருக்கும் தீர்ப்பு வழங்க அரியணையில் அமர்வீர்கள். சீமோனே, சீமோனே, இதோ கோதுமையை போல் உங்களை புடைக்க சாத்தான் அனுமதி கேட்டிருக்கின்றான். ஆனால் நான் உனது நம்பிக்கை தளராதிருக்க உனக்காக மன்றாடினேன். நீ மனம் திரும்பியவன் உன் சகோதரர்களை உறுதிப்படுத்து என்றார். அதற்கு பேதுரு, ஆண்டவரே, உம்மோடு சிறையிடப்படுவதற்கும் ஏன் சாவதற்கும் நான் ஆயத்தமாய் உள்ளேன் என்றார். இயேசு அவரிடம், பேதுருவே, இன்றிரவு என்னை தெரியாது என மும்முறை நீ மறுதலைக்கு முன் சேவல் கூவாது என உனக்கு சொல்கிறேன் என்றார். இயேசு சீடர்களிடம், நான் உங்களை பணப்பையோ வேறு பையோ மிதியடியோ எதுவும் இல்லாமல் அனுப்பிய பொழுது உங்களுக்கு ஏதாவது குறை இருந்ததா என்று கேட்டார். அவர்கள், ஒரு குறையும் இருந்ததில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், ஆனால் இப்பொழுது பணப்பை உடையவர் அதை எடுத்துக்கொள்ளட்டும், வேறு பை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும். வாழ் இல்லாதவர் தம் மேல் உடைய விற்று வாழ் வாங்கி கொள்ளட்டும். ஏனெனில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கொடியவர்கள் ஒருவராக கருதப்பட்டார் என்று மறைநூலில் எழுதப்பட்டுள்ளது. என் வாழ்வில் நிறைவேற வேண்டும். என்னை பற்றியவை எல்லாம் நிறைவேறி வருகின்றன என்றார். அவர்கள், ஆண்டவரே, இதோ இங்கே 2 வாள்கள் உள்ளன என்றார்கள். இயேசு அவர்களிடம், போதும் என்றார். இயேசு அங்கிருந்து புறப்பட்டு தம் வழக்கப்படி ஒலிவமலைக்கு சென்றார். சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தார்கள். அந்த இடத்தை அடைந்ததும் அவர் அவர்களிடம், சோதனைக்கு உட்படாதிருக்க இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். பிறகு அவர் அவர்களை விட்டு கல்லறை தூரம் விலகிச் சென்று முழந்தாள் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார். தந்தையே, உமக்கு விருப்பமானால் இந்த துன்பக் கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும். ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறினார். அப்போது விண்ணகத்தில் இருந்து ஒரு தூதர் அவருக்கு தோன்றி அவரை வலுப்படுத்தினார். அவரோ மிகுந்த வேதனைக்குள்ளாகவே உருக்கமாய் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அவரது வியர்வை பெரும் இரத்த துளிகளைப் போல தரையில் விழுந்தது. அவர் இறைவேண்டலை முடித்துவிட்டு எழுந்து சீடர்களிடம் வந்தபோது அவர்கள் துயரத்தால் சோர்வுற்று தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டார். அவர்களிடம், என்ன உறங்கிக் கொண்டா இருக்கிறீர்கள்? சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். இயேசு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது இதோ மக்கள் கூட்டமாய் வந்தனர். 12 ஒருவனான யூதாசு என்பவன் அவர்களுக்கு முன் வந்து அவரை முத்தமிட நெருங்கினான். இயேசு அவனிடம், யூதாசே, முத்தமிட்டா மானிட மகனை காட்டிக் கொடுக்க போகிறாய் என்றார். அவரை சூழ நின்றவர்கள் நிகழப்போவதை உணர்ந்து, ஆண்டவரே, வாளால் வெட்டலாமா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒருவர் தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவருடைய வலக்காதை துண்டித்தார். இயேசு அவர்களை பார்த்து, விடுங்கள், போதும் என்று கூறி அவருடைய காதை தொட்டு நலமாக்கினார். அவர் தம்மிடம் வந்த தலைமை குருக்களையும் கோவில் காவல் தலைவர்களையும் மூப்பர்களையும் பார்த்து, ஒரு கள்வனை பிடிக்க வருவது போல நீங்கள் வாள்களோடும் தடிகளோடும் வந்தது ஏன்? நான் நாள்தோறும் கோவிலில் உங்களோடு இருந்தும் நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆனால் இது உங்களுடைய நேரம், இப்போது இருள் அதிகாரம் செலுத்துகிறது என்றார். பின்னர் அவர்கள் இயேசுவை கைது செய்து இழுத்துச் சென்று தலைமை குருவின் வீட்டுக்கு கொண்டு போனார்கள். பேதுரு தொலையில் அவரை பின்தொடர்ந்தார். வீட்டு உள் முற்றத்தின் நடுவில் நெருப்பு மூட்டி அதை சுற்றி அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். பேதுருவும் அவர்களோடு இருந்தார். அப்போது பணிப்பெண் ஒருவர் நெருப்பின் அருகில் அவர் அமர்ந்திருப்பதைக் கண்டு அவரை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தவன் என்றார். அவரோ, அம்மா, அவரை எனக்கு தெரியாது என்று மறுதளித்தார். சிறிது நேரத்திற்கு பின் அவரை கண்ட வேறு ஒருவர்,
நீயும் அவர்களை சேர்ந்தவன்தான்? என்றார். பேதுரு, இல்லையப்பா என்றார். ஏறக்குறைய 1 மணி நேரத்திற்கு பின்பு மற்றொருவர், உண்மையாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவனும் கலிலேயன்தான் என்று வலியுறுத்தி கூறினார். பேதுருவோ, நீர் குறிப்பிடுவோரே எனக்கு தெரியாது என்றார். உடனேயே அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போதே சேவல் கூவிற்று. ஆண்டவர் திரும்பி பேதுருவை கூர்ந்து நோக்கினார். இன்று சேவல் கூமுன் நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய் என்று ஆண்டவர் தமக்கு கூறியதை பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனம் நொந்து அழுதார். இயேசுவை பிடித்து வைத்திருந்தவர்கள் அவரை ஏளனம் செய்து நயப்புடைத்தார்கள். அவரது முகத்தை மூடி, உன்னை அடித்தவன் யார்? இறைவாக்கினனே சொல் என்று கேட்டார்கள். இன்னும் பலவாறு அவரை பழித்துரைத்தார்கள். பொழுது விடிந்ததும் மக்களின் மூப்பர்களும் தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் கூடி வந்தார்கள். இயேசுவை இழுத்துச் சென்று தங்கள் மூப்பர் சங்கத்தின் முன் நிறுத்தினார்கள். அவர்கள், நீ மெசியாதானா? எங்களிடம் சொல் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், நான் உங்களிடம் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள், நான் உங்களிடம் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டீர்கள். இது முதல் மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பார் என்றார். அதற்கு அவர்கள் அனைவரும், அப்படியானால் நீ இறைமகனா? என்று கேட்டனர். அவரோ, நான் இறைமகன் என நீங்களே சொல்லுகிறீர்கள் என்று அவர்களுக்கு சொன்னார். அதற்கு அவர்கள், இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா? இவன் வாயிலிருந்தே நாம் கேட்டோமே என்றார்கள். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் எழுந்து இயேசுவை பிலாத்தின் முன் கொண்டு சென்றனர். இவன் மக்கள் சீரழிய காரணமாக இருக்கிறான், சீசருக்கு கப்பம் கட்டக்கூடாது என்கிறான், தானே மெசியாவாகிய அரசன் என்று சொல்லிக் கொள்கிறான். இவற்றையெல்லாம் நாங்களே கேட்டோம் என்று அவர்கள் இயேசுவின் மேல் குற்றம் சுமத்த தொடங்கினார்கள். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா? என்று கேட்க அவர், அவ்வாறு நீர் சொல்கிறீர் என்று பதில் கூறினார். பிலாத்து தலைமை குருக்களையும் மக்கள் கூட்டத்தையும் பார்த்து, இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்று கூறினார். ஆனால் அவர்கள், இவன் கலிலேயா தொடங்கி யூதேயா வரை இவ்விடம் முழுவதிலும் மக்களுக்கு கற்பித்து அவர்களை தூண்டி விடுகிறான் என்று வலியுறுத்தி கூறினார்கள். இதை கேட்ட பிலாத்து, இவன் கலிலேயனா? என்று கேட்டான். அவர் ஏரோதுவின் அதிகாரத்துக்கு உட்பட்டவர் என்று அவன் அறிந்து அப்போது எருசலேமில் இருந்த ஏரோதிடம் அவரை அனுப்பினான். இயேசுவை கண்ட ஏரோது மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தான். ஏனெனில் அவரை குறித்து கேள்விப்பட்டு அவரை காண நெடுங்காலமாய் விருப்பமாய் இருந்தான். அவர் அருமடையாளம் ஏதாவது செய்வதை காணலாம் என்று நெடுங்காலமாய் எதிர்பார்த்திருந்தான். அவன் அவரிடம் பல கேள்விகள் கேட்டான். ஆனால் அவர் அவனுக்கு பதில் எதுவும் கூறவில்லை. அங்கு நின்ற தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் அவர் முன் மிகுதியான குற்றம் சுமத்திக் கொண்டிருந்தார்கள். ஏரோது தன் படை வீரரோடு அவரை இகழ்ந்து ஏளனம் செய்து பளபளப்பான ஆடையை அவருக்கு உடுத்தி அவரை பிலாத்திடம் திருப்பி அனுப்பினார். அதுவரை ஒருவருக்கொருவர் பகைவராயிருந்த ஏரோதும் பிலாத்தும் அன்று நண்பர்களாயினர். பிலாத்து தலைமை குருக்களையும் ஆட்சியாளர்களையும் மக்களையும் ஒன்றாக வரவழைத்தான். அவர்களை நோக்கி, மக்கள் சீரழிய காரணமாயிருக்கிறான் என்று இவனை என்னிடம் கொண்டு வந்தீர்களே, இதோ நான் உங்கள் முன்னிலையில் விசாரித்தும் நீங்கள் சுமத்துகிற எந்த குற்றத்தையும் இவனிடத்தில் காணவில்லை, ஏரோதும் குற்றம் எதுவும் காணவில்லை. ஆகவே அவர் இவனை நம்மிடம் திருப்பி அனுப்பியுள்ளார். மரண தண்டனைக்குரிய யாதொன்றையும் இவன் செய்யவில்லை என்பது தெளிவு. எனவே இவனை தண்டித்து விடுதலை செய்வேன் என்றான். விழாவின் போது அவர்களுக்கென ஒரு கைதியை விடுவிக்க வேண்டிய கட்டாயம் அவனுக்கு இருந்தது. திரண்டிருந்த மக்கள் அனைவரும், இவன் ஒழிக, பரபாவே எங்களுக்கென விடுதலை செய்யவும் என்று கத்தினர். பரபா நகரில் நடந்த ஒரு கழகத்தில் ஈடுபட்டு கொலை செய்ததற்காக சிறையிலிடப்பட்டவன். பிலாத்து இயேசுவை விடுதலை செய்ய விரும்பி மீண்டும் அவர்களை கூப்பிட்டு பேசினான். ஆனால் அவர்கள், அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். 3ஆம் முறையாக அவன் அவர்களை நோக்கி, இவன் செய்த குற்றம் என்ன? மரண தண்டனைக்குரிய குற்றம் ஒன்றும் இவனிடம் நான் காணவில்லை. எனவே இவனை தண்டித்து விடுதலை செய்வேன் என்றான். அவர்கள் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று உரத்த குரலில் வற்புறுத்தி கேட்டார்கள். அவர்கள் குரலே வென்றது. அவர்கள் கேட்டபடியே பிலாத்து தீர்ப்பளித்தான். கழகத்தில் ஈடுபட்டு கொலை செய்ததற்காக சிறையிலிடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே அவன் விடுதலை செய்தான்.
இயேசுவை அவர்கள் விருப்பப்படி செய்ய விட்டுவிட்டான். அவர்கள் இயேசுவை இழுத்துச் சென்று கொண்டிருந்த போது சிரேன் ஊரைச் சேர்ந்த சீமோன் என்பவர் வயல்வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்தார். அவர்கள் அவரை பிடித்து அவர் மேல் இயேசுவின் சிலுவையை வைத்து அவருக்கு பின் அதை சுமந்து கொண்டு போகச் செய்தார்கள். பெருந்திரளான மக்களும் அவருக்காக மாரடித்து புலம்பி ஒப்பாரி வைத்த பெண்களும் அவர் பின்னே சென்றார்கள். இயேசு அப்பெண்கள் பக்கம் திரும்பி, எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். ஏனெனில் இதோ ஒரு காலம் வரும், அப்போது மலடிகள் பேறு பெற்றோர் என்றும் பிள்ளை பெறாதவரும் பால் கூடாதோரும் பேறு பெற்றோர் என்றும் சொல்வார்கள். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் எனவும் குன்றுகளை பார்த்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள் எனவும் சொல்வார்கள். பச்சை மரத்துக்கு இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள் என்றார். வேறு 2 குற்றவாளிகளையும் மரண தண்டனைக்காக அவர்கள் அவரோடு கொண்டு சென்றார்கள். மண்டை ஓடு எனப்படும் இடத்திற்கு வந்ததும் அங்கே அவரையும் வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக அக்குற்றவாளிகளையும் அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். அப்போது இயேசு, தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார். அவர்கள் அவருடைய ஆடைகளை குலுக்கல் முறையில் பங்கிட்டுக் கொண்டார்கள். மக்கள் இவற்றை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆட்சியாளர்கள், பிறரை விடுவித்தான், இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள். படை வீரர் அவரிடம் வந்து புளித்த திராட்சரசத்தை கொடுத்து, நீ யூதர்களின் அரசனானால் உன்னையே காப்பாற்றிக் கொள் என்று எள்ளி நகையாடினார். இவன் யூதரின் அரசன் என்று அவரது சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தான். ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாயிருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே, நம் செயலுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதிலுரைத்தான். பின்பு அவன், இயேசுவே, நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்போது என்னையும் நினைவிற்கொள்ளும் என்றான். அதற்கு இயேசு அவரிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்றார். ஏறக்குறைய நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. கதிரவன் ஒளி கொடுக்கவில்லை. திருக்கோவிலின் திரை நடுவில் கிழிந்தது. தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயிர் துறந்தார். அனைவரும் முழந்தான் படியிடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். இதை கண்ட நூற்றுவர் தலைவர், இவர் உண்மையாகவே நேர்மையாளர் என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தார். இக்காட்சியை காண கூடி வந்திருந்த மக்கள் அனைவரும் நிகழ்ந்தவற்றை கண்டு மார்பில் அடித்துக் கொண்டு திரும்பிச் சென்றனர். அவருக்கு அறிமுகமான அனைவரும், கல்லேயாவிலிருந்து அவரை பின்பற்றி வந்திருந்த பெண்களும் தொலையிலிருந்து இவற்றை பார்த்து கொண்டிருந்தார்கள். யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவர் இருந்தார். அவர் தலைமைச் சங்க உறுப்பினர், நல்லவர், நேர்மையாளர். தலைமைச் சங்கத்தாரின் திட்டத்துக்கும் செயலுக்கும் இணங்காத அவர் யூதேயாவில் உள்ள அரிமத்தியா ஊரைச் சேர்ந்தவர். இறையாட்சியின் வருகைக்காக காத்திருந்தவர். அவர் பிலாத்திடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். அவர் அவரது உடலை இறக்கி மெல்லிய துணியால் சுற்றி பாறையில் குடைந்திருந்த கல்லறையில் வைத்தார். அதற்கு முன்பு யாரையும் அதில் அடக்கம் செய்ததில்லை. அன்று ஆயத்த நாள், ஓய்வு நாளில் தொடக்கம். கல்லேயாவிலிருந்து அவரோடு வந்திருந்த பெண்கள் பின்தொடர்ந்து சென்று கல்லறையை கண்டார்கள். அவருடைய உடலை வைத்த விதத்தை பார்த்துவிட்டு திரும்பி போய் நறுமண பொருட்களையும் நறுமண தைலத்தையும் ஆயத்தம் செய்தார்கள். கட்டளைப்படி அவர்கள் ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாம் மடமை என்று சொல்லப்பட்ட சிலுவையின் மகத்துவத்தை கொண்டாட ஆரம்பித்திருக்கிறோம். இந்த ஒரு வார காலத்தை புனித வாரம் என்று திருச்சபை கொண்டாடி ஆண்டவருடைய பாடுகளை நாம் உள்வாங்கிக் கொண்டு இந்த சிலுவை நமக்கு எப்படி மகிமையாக இருக்கிறது என்பதை அறிந்து அந்த சிலுவையில் தொங்கியவரை நோக்கி நம் வாழ்வை திருப்ப வேண்டும் என்று விரும்புவதை தான் இந்த ஒரு வாரமாக புனித வாரம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, சிலுவை என்பது மடமை. இயேசு சிலுவையில் மரிக்கின்ற வரை. ஆனால் அதே சிலுவைதான் இன்று மாட்சி அளிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. நாம் பாடுகிறோம், ஒவ்வொரு ஸ்தலத்திலும் பாடுவோம், சிலுவையிலேதான் மீட்பு உண்டு, தேடும் வானக மாட்சி உண்டு. கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த 2 வரிகளை? பாடுவீங்களா? சிலுவையிலேதான் மீட்பு உண்டு, தேடும் வானக மாட்சி உண்டு. இதைத்தான் புனித சின்னப்பர் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே 1வது அதிகாரத்திலே 18வது வசனத்திலே மிக தெளிவாக அருமையாக எடுத்து எம்புகிறார். சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே. யாருக்கு மடமை? அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே. ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை என்று சொல்லுகிறார். மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை என்று சொல்லுகிறார். எப்படி அது கடவுளின் வல்லமையாக மாறுகிறது என்பதை இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தியில் இருந்து ஒரு 7 நபர்களை நாம் உற்று நோக்கினால் அது எப்படி வல்லமையாக மாறுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்றைய நற்செய்தியில் முதலாவதாக ஆண்டவரை காட்டிக் கொடுத்தவன் வருகிறான், யூதாஸ். அவன் எண்ணத்தில் இருந்தது வேறு, ஆனால் நடந்ததோ இன்னொன்று. இதை ஏற்றுக்கொள்ள முடியாத அவன் மனம் நொந்து அழுகிறான். ஐயோ, எந்த குற்றமும் செய்யாத ஒருவனை காட்டிக் கொடுத்து விட்டேனே என்று அவன் கவலைப்படுகிறான். இயேசு சிலுவையை தொட்டவுடன் நிகழுகிற நிகழ்வுகள் தான் இந்த 7 நபர்களிடம் காணப்படுகிற மாற்றங்கள். அவர் சிலுவையை தொட்டவுடனே மடமை, அசிங்கம், கேவலம் என்று கருதப்பட்டது சிலுவையை தொட்டவுடனே நான் ஒரு குற்றமும் அறியாதவரை காட்டி கொடுத்து விட்டேனே என்ற ஏக்கத்தில் தன்னை மாய்த்துக் கொள்ளுகிறான் யூதாஸ். இரண்டாவதாக இயேசுவோடு வாழ்ந்த ஒருவர், இயேசுவில் ஒருவராக இருந்த ஒருவர் அவரை தெரியாது என்று மறுதலிக்கிறார். ஆனால் சிலுவையை தொட்டவுடன் ஐயையோ, இவரையா நான் மறுதளித்தேன் என்று கண்ணீர் சிந்தி கதறுகிறார், அழுகிறார், மாற்றம் அடைகிறார். அடுத்து யோரோதிடம் கொண்டு வருகிறார்கள். யோரோது அழகாக சொல்கிறான், இவனிடம் நான் ஒரு குற்றமும் காணவில்லை, நீங்கள் சுமத்துகிற எந்த குற்றமும் காணவில்லை. கடைசியாக இவர் பொருட்டு நான் குற்றமற்றவன் என்று தன்னை விடுவித்துக் கொள்ளுகிறான். ஏனென்றால் அவருடைய மனைவி சொல்லுகிறார், கனவில் இவரை பற்றி நான் துன்புற்றேன், எனவே நீர் இதில் சம்பந்தப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஒரு குடும்பமே மாற்றம் அடைகிறது. இயேசு சிலுவையை தொட்டவுடன் ஒரு குடும்பமே மாற்றம் அடைகிறது. இயேசு சிலுவையை தொட்டவுடன் அடுத்ததாக நிகழ்வதை நாம் பார்க்கிறோம். ஏரோதும் பிலாத்தும் மிக பகைமை உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இயேசு சிலுவையை தொட்டவுடன் அந்த பகைமையை மறந்து அவர்கள் இருவரும் நண்பரானார்கள் என்று சொல்லப்படுகிறது. மாற்றங்கள் நிகழ்கிறது.
அடுத்தபடியாக அதுவரைக்கும் ஒழிக ஒழிக என்று சொல்லி அந்த கூட்டம் ஆண்டவருடைய பாடுகளை கண்டவுடன் மகளிர், எருசலேம் மகளிர் அழுது புலம்புகிறார்கள். ஆண்டவருக்காக அழுது புலம்புகிறார்கள். இப்படிப்பட்டவரையா நாங்கள் ஒழிக ஒழிக என்று சொல்லி அவரை சிலுவையில் அறைவதற்கு காரணமாக இருந்தோம் என்று அவர்கள் அழுகிறார்கள். அடுத்ததாக ஆண்டவருக்கு இருபுறமும் தொங்கிய கல்வனில் ஒருவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் பாவி, நான் குற்றம் செய்தவன், ஆனால் நீர் மாட்சியோடு இருக்கிற போது என்னையும் நினைவு கூறும் என்று சொல்லுகிறார். இறுதியாக ஆண்டவர் உயிரை விட்ட பின்பு திரைச்சிலை கிழிகிறது. நூற்றுவ தலைவனின் ஒருவன் சொல்லுகிறான், இவர் உண்மையாகவே நேர்மையாளர், இவர் உண்மையாகவே நேர்மையாளர். ஆண்டவர் சிலுவையை தொட்டவுடன் அவரோடு இருந்தவர்களில் அவரை அறியாதவர்கள், அவரை முழுமையாக தெரியாதவர்கள் மாற்றமடைகிறார்கள், மனமாற்றமடைகிறார்கள். சிலுவைக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. மடமை என்று கருதப்பட்ட அந்த சிலுவை இந்த 7 நபர்களுக்கும் ஆட்சியாக தெரிந்தது. அவர்கள் மனம் மாறுகிறார்கள், இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், அறிக்கையிடுகிறார்கள், அவர் நேர்மையாளர், இவர்தான் உண்மையான மீட்பர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் மனம் மாறுகிறது. எனவே சிலுவை சிலருக்கு மடமையாக தெரியலாம், மனம் மாறுகிறவர்களுக்கு அது மாட்சியாக இருக்கிறது. நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம்? மடமையாக இருக்கிறோமா? மாட்சி அடையக்கூடியவர்களாக இருக்கிறோமா? சிலுவையை ஏற்றுக்கொள்ளாமல், சிலுவையை கண்டு மனமாறாமல், சிலுவையின் வழியாக கிடைக்கிற அந்த மாட்சியை அடைய முடியாமல் இருக்கிற அவர்களை பற்றி விவிலியம் மிக தெளிவாக சொல்லுகிறது. மத்தேயு நற்செய்தியிலே 13வது அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கிற பொழுது, கேட்டும் கேட்டும் கேட்காமலும், பார்த்தும் பார்த்தும் பார்க்காமலும், உள்ளத்தால் உணராமலும் இருக்கும்படியாக இவர்கள் காதுகளெல்லாம் மந்தமாகி போய்விட்டது, இவர்கள் நெஞ்சமெல்லாம் கொழுத்து போய்விட்டது, இவர்கள் மனம் மாறவில்லை, இவர்கள் மனம் மாறவில்லை, எனவே நான் குணமாக்கவில்லை என்று சொல்லுகிறார். மனம் மாறவில்லை என்றால் நாம் எதை செய்கிறோம் என்றால் ஆண்டவரை முடக்குகிறோம், அவர் வல்லமையான கரத்தை முடக்குகிறோம், குணம் தருகிற அந்த கரத்தை நாம் முடக்குகிறோம். எனவே சிலுவை என்பது மாற்றத்திற்கான ஒன்று, மகிமைக்கான ஒன்று. அதை இயேசு தொட்டவுடன் அவரோடு இருந்த 7 நபர்கள் மாறுகிறார்கள் என்றால் நாமும் மாற வேண்டும். அப்படி மாறுகிற மனம் மாறுகிற பிள்ளைகளாக இருக்கிற போது நமக்கு குணம் கிடைக்கும் என்பதை ஆண்டவர் மிக அருமையாக எடுத்து சொல்லுகிறார். எரேமியா இறைவாக்கினர் சொல்லுகிறார், பிடிவாத குணத்தினால் மனம் மாறாமல் இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? ஆண்டவர் தருகிற அருள் வாழ்விற்கு புறம்பானவர்கள் என்று சொல்லுகிறார். நாம் எல்லாம் ஆண்டவர் தரும் அருள் வாழ்வுக்கு உரியவர்களாக இருக்கிறோமா அல்லது புறம்பானவர்களாக இருக்கிறோமா? மனம் மாற வேண்டும். இந்த மாற்றம் சிலுவையில் இருந்து பிறக்க வேண்டும் என்பதை நாம் மனதில் பதித்துக் கொள்ள வேண்டும். இறுதியாக ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலே 2வது அதிகாரத்திலே 5வது வசனம் மிக தெளிவாகவே நமக்கு சொல்லித் தருகிறது. இவர்கள் கடினமான உள்ளத்தினால், பிடிவாத உள்ளத்தினால் இவர்கள் இறுதி நாளில் வருகிற அந்த தண்டனை தீர்ப்பை இப்பொழுதே டெபாசிட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. டெபாசிட் பண்ணி வைக்கிறோமா? நம்முடைய மனதில் மாற்றம் இல்லை என்றால் அது பிடிவாத குணத்தின் அடையாளம். அந்த பிடிவாத குணமுடையவர்கள் இறுதி தீர்ப்பு நாளில் நமக்கு கிடைக்கும் தண்டனையை டெபாசிட் பண்றோம். பேங்க்ல எப்படி நம்ம பணத்தை டெபாசிட் பண்றோமோ அப்படி டெபாசிட் பண்றோம். எனவே பிரியமானவர்களே, இந்த ஒரு வாரமும் ஆண்டவருடைய பாடுகளை ஆழமாக சிந்திக்க அழைக்கப்படுவதோடு நம்முடைய வாழ்வில் சிலுவை என்பது மடமை அல்ல, சிலுவை என்பது பயம் காட்டுகிற பொருள் அல்ல, சிலுவை என்பது நமக்கு துன்பத்தை கொண்டு வருகிற ஒரு அடையாளம் அல்ல, சிலுவை என்பது மாட்சி,
சிலுவை என்பது மகிமை, சிலுவை என்பது நம் மாற்றத்திற்கான ஒரு வழி என்பதை உணர்ந்தவர்களாக நம்முடைய உள்ளத்தில் மாற்றம் வருகிற போது எவ்வாறு அவரோடு இருந்த அந்த 7 நபர்கள் மாறினார்களோ அதே போன்று நாமும் மாறுகிற பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நமக்கும் அந்த கல்வனுக்கு சொன்னதை போன்று நீ இன்றே என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் என்று உறுதி தந்தது போன்று, இந்த விவிலியத்தில் நாம் அறிந்த அந்த 3 வசனங்களில் இருந்து தெரிந்து கொண்டது போன்று அவர் நம்மை குணப்படுத்துவார். நாம் மாறவில்லை என்றால் அவர் நம்மை குணமாக்க மாட்டார் என்பதை அறிந்திருக்கிற அவர் நம் மனம் மாறுகிற போது, சிலுவையில் கண்ட அந்த இயேசுவின் பொருட்டு மனம் மாறுகிற போது நாம் அருள் வாழ்வை பெற்று கொள்வோம் என்பதை எரேமியா இறைவாக்கினர் நமக்கு சுட்டி காட்டுவது போன்று, சிலுவை மரத்தில் கண்ட இயேசுவை நம் வாழ்வில் கொண்டாட மறக்கின்ற பொழுது, பிடிவாத குணமுடையவர்களாக இருக்கிற போது நமக்குரிய தண்டனையை நாமே இப்பொழுதிருந்து டெபாசிட் பண்ணி வைக்கிறோம் என்பதையும் நினைவில் கொண்டு நாம் மாற்றம் காண வேண்டும், மனமாற்றம் காண வேண்டும் என்பதை உணர்ந்து தொடர்ந்து இந்த வழிபாடுகளில் எல்லாம் பங்கெடுப்போம். கிறிஸ்து நமக்கு தந்த அந்த சிலுவை மடமை அல்ல, மகிமை. கிறிஸ்து சிலுவையிலேதான் மீட்பு உண்டு, தேடும் வானக மாட்சி உண்டு என்பதை உணர்ந்து பொருளுள்ள அர்த்தமுள்ள அந்த வழிபாட்டில் அர்ப்பணத்தோடு ஆழமான விசுவாச உள்ளத்தோடு பங்கெடுப்போம். ஆண்டவருடைய அந்த குணப்படுத்தும் வல்லமையை பெற்று மகிழ்வோம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுகின்றோம். தேவைகளுக்காக இப்பொழுது கொண்டாடுகின்றோம். கிறிஸ்து உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி வேண்டல்களையும் கொண்டாட்டுகளையும் தம் தந்தையிடம் ஒப்பு கொடுத்த இப்பாடுகளின் நாட்களில்
கடவுளை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். அவர் தன் மகனுடைய பணிவை முன்னிட்டு நம்முடைய வேண்டல்களையும் கனிவுடன் கேட்டு நமக்கு தேவையான அனைத்தையும் அருள்வாராக. புனித வாரத்திற்குள் அடியெடுத்து வைத்திருக்கும் திருச்சபை திருமகனின் பாடுகளின் பலனை முழுமையாக அனுபவிப்பதை தங்கள் வாழ்வில் வெளிப்படுத்தி துன்புறும் மக்களோடு தங்கள் வாழ்வை முழுமையாக பகிர்ந்து கொள்ள வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். காட்டிக் கொடுத்தல், மறுதளித்தல், அநியாய தீர்ப்பு, பாரமான சிலுவைகள் என அன்றாடம் சமூக அடிமை தனத்தாலும் உறவு சிக்கல்களாலும் முகம் சிதைந்து நிற்கும் மனிதர்கள் தங்கள் வாழ்க்கை நிகழ்வுகளில் உயிர்ப்பு அனுபவம் பெற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருமகளை எருசலேம் நகருக்கு வரவேற்ற மக்களிடம் இருந்த புன்னகை எங்கள் உதடுகளிலும் உள்ளத்திலும் தவழ்ந்து அந்நியரை வரவேற்று விருந்தோம்பும் நல்லுள்ளம் தர இறைவாமை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருமகனின் திருப்பாடுகளோடு உடனிருந்த மரியாள், வெரோனிகா, எருசலேம் பெண்கள், சீமோன் போன்றவர்களைப் போல துன்புறும் எம் சகோதர சகோதரிகளுக்கு எங்கள் உடனுறுப்பை உணர்த்தும் பரமர்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறிது நேரம் மூலமாக நமது தனிப்பட்ட சேவைகள் குடும்ப கருத்துக்களுக்காக மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உம்மை நோக்கி மன்றாடும் மக்களுக்கு துணையாக வாரும். எங்கள் ஆற்றலினால் அடைய இயலாததை உம் திருமகனுடைய பாடுகளின் பயனாக பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இதை நான் தருவேன் இறைவா உன் இதயத்தின் அன்பிற்கீடாக. இதை நான் தருவேன் இறைவா. அப்பத்தை நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும் இறைவன் என்றென்றும் வாழ்த்து கூரை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. கூரை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. கரையா பாவத்தை நீக்கிடவே, கரையா பாவத்தை நீக்கிடவே நீ கல்வாரி மலையில் இறந்தாயோ. இதை நான் தருவேன் இறைவா உன் இதயத்தின் அன்பிற்கீடாக. இதை நான் தருவேன் இறைவா, இதை நான் தருவேன் இறைவா. சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் அடைந்து நிறைவேற்றும் திருப்பலியானது எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது ஒரே திருமகனின் பாடுகளால் நீர் மீது கொண்டுள்ள இரக்கம் நெருங்கி வருவதாக. எங்கள் செயல்களால் தகுதியற்றவர்களாயினும் இந்த ஒரே பலியின் ஆற்றலால் உமது இரக்கத்தை முன்கூட்டியே நாங்கள் கண்டு உணர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். மாசற்ற கிறிஸ்து பாவிகளுக்காக பாடுபடவும் தீயோரின் மீட்புக்காக நீதியாக தீர்ப்பிடப்படவும் திருவுள்ளமானார். அவரது இறப்பு எங்கள் பாவங்களை போக்கியது. அவரது உயிர்த்தெழுதல் எங்களை உமக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கியது. ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உமை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் என்றும் தூயவராம், வல்லவராம் இயேசு தூயவராம். நாடாளும் புகழ் பார்க்கலாம், விரிகிறதே விண்ணும் மண்ணுலகம். நாடாளும் புகழ் பார்க்கலாம், விரிகிறதே விண்ணும் மண்ணுலகம். உன்னதங்களில் ஓசன்னா ஓசன்னா, தாவீதின் மகன் ஓசன்னா ஓசன்னா. ஆண்டவரின் திருநாமத்தில் வல்லவரை வாழ்த்தி பாடிடுவோம் பாடிடுவோம். ஓசானா ஓசன்னா ஓசானா ஓசன்னா ஓசானா. ஓசானா ஓசன்னா ஓசானா ஓசன்னா ஓசானா. ஓசானா ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்தியவே கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் சுவாசத்தின் மறை. ஆண்டவரே, நீர் வரும் அளவு
ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் உயர்ப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவூர்கின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளங்கனிய திருவிழமானீர் இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பப்பட்டு கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமணக்கின்ற குடும்பத்தின் வேண்டலுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையை இங்கு சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவோடு உமோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து உலகை விட்டு அகன்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பல் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கங்களும் இன்றி நலமாக வாழ்வோமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பற்றிற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற திருத்தூதர்களுக்கும் விளைந்தீர். எங்கள் பாவங்களை பலகீனங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு வழங்கும் சமாதானத்தை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்கின்றோம். சமாதானம். சமாதானமே என்றும் சமாதானமே, கிறிஸ்துவின் சமாதானம். சமாதானமே என்றும் சமாதானமே, கிறிஸ்துவின் சமாதானம். உலகம் தராத சமாதானமே, கிறிஸ்துவை தந்திடுவார். உலகம் தராத சமாதானமே, கிறிஸ்துவை தந்திடுவார். சமாதானமே என்றும் சமாதானமே, நம்மில் சமாதானம். இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். சமரின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஒரு வார்த்தை சொல்லும் ஈசனாரா, ஊழியர் நான் நலமடைவேன். ஊழியர் நான் நலமடைவேன். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தமனை காத்து நிறை வாழ்வை வழங்குவதாக.
வாரும் எந்த ஜீவனே, நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்த இயேசுவே. வானத்தின் மழை துளி மண்ணை தேடுதே, மண்ணை தேடுதே, மண்ணை தேடுதே. ஞானத்தின் நீரை மொழி விண்ணை தேடுதே, விண்ணை தேடுதே, விண்ணை தேடுதே. வானத்தின் மழை துளி மண்ணை தேடுதே, மண்ணை தேடுதே, மண்ணை தேடுதே. ஞானத்தின் நீரை மொழி விண்ணை தேடுதே, விண்ணை தேடுதே, விண்ணை தேடுதே. மேகமாய் இருந்து நீ அருளை பொழியும் மன்னராகிறாய். தேகமாய் வந்து நீ தேவிகா உணவின் சுவையாகினாய். உன்னை தேடாத உள்ளம் இல்லை மண்ணிலே, உன்னை பாடாத வாழ்வும் இல்லை என்னிலே. உன்னை தேடாத உள்ளம் இல்லை மண்ணிலே, உன்னை பாடாத வாழ்வும் இல்லை என்னிலே. நெஞ்சுக்குள்ளே வாரும் இந்த இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் இந்த ஜீவனே. நெஞ்சுக்குள்ளே வாரும் இந்த இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் இந்த ஜீவனே. தேனான உன் நினைவில் தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாவும் உன்னை பாடுமே. தேனான உன் நினைவில் தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாவும் உன்னை பாடுமே. நெஞ்சுக்குள்ளே வாரும் இந்த இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் இந்த ஜீவனே. நெஞ்சுக்குள்ளே வாரும் இந்த இயேசுவே. ஒரு சில அறிவிப்புகள் என்பார்கள். இந்த ஆண்டோடைய பாடுகளின் குறித்து ஞாயிறு புனித வாரத்தை தொடங்கி இருக்கின்றோம். இந்த நாட்களில் பக்தியோடு இருந்து ஆண்டுடைய பாடுகளை தியானித்து உயிர்ப்பின் மகிழ்வில் பங்கு கொள்ள உங்களை என்போடு கேட்கின்றேன், நினைவுபடுத்துகின்றேன். இன்றைய முதல் திருப்பலியினை சிறப்பித்த திருக்குடும்ப சபையினருக்கு நன்றி பாராட்டும்.
ஆண்டோடைய இந்த திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறு வழிபாட்டில் முன்னுரை, வாசகம், விசுவாசிகள் மன்றாட்டு வாசித்த அனைவருக்கும், வழிபாடுகளை ஏற்பாடு செய்த நல் உள்ளங்களுக்கும் நன்றிகளை குறித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். அதுபோல கடந்த வாரம் ஆலயத்தை துப்புரவு செய்து தர உதவி செய்த ஆமோஸ் அன்பியத்தை சார்ந்த குடும்பங்களுக்கும், புனித அமலோற்பு மாதா சபை இளம்பெண்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இன்று புனித அமலோற்பு மாதா சபை கூட்டம் நடைபெறாது. இன்றைக்கு நடைபெறுவதாக இருந்த பாடகர் குழு கூட்டம் இன்று இருக்காது. இன்னைக்கு நம்ம ஊர்ல 2 அடக்கம் இருக்கிறது. 2 பேர் ஆண்டோடைய இறையடி சேர்ந்து விட்டார்கள். எனவே மாலையில் 2 அடக்க திருப்பலிகள் இருக்கின்றன. எனவே பாடகர் குழு கூட்டம் நடைபெறாது. வருகின்ற 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 5:30 மணிக்கு திரு இருதயங்களின் பேராலய வளாகத்தில் கிறிஸ்துமா தைலம் மந்திரிக்கும் வழிபாடு திருப்பலி ஆயர் தலைமையில் நடைபெறும். பங்கு தந்தை நாங்கள் அதில் கலந்து கொள்வோம். அடுத்ததாக தவக்கால ஊண்டியர்கள் உங்களிடம் கொடுக்கப்பட்டன. அந்த தவக்கால ஊண்டியர்களை அன்பிய பொறுப்பாளர்கள் அவைகளை சேகரித்து வருகின்ற வியாழக்கிழமைக்குள்ளாக பங்கு அலுவலகத்தில் ஒப்படைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதுபோல பாதம் கழுவும் திருச்சடங்கிற்காக இன்னும் ஒருவர் தேவைப்படுகிறார். 11 பேர் பெயர் கொடுத்திருக்காங்க. ஒரு ஆள் யாராவது இருந்தால் முன்வரலாம். வரும்பொழுது உங்களுடைய பங்கு குடும்ப கையேட்டோடு வரவும். ஏற்கனவே சொன்னது போல அந்த நபர் எப்படிப்பட்டவராக இருக்கணும்? கோயிலுக்கு வரணும், நற்கருணை எடுக்கின்றவராக அவர் கட்டாயம் இருக்க வேண்டும் என்பதை மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன். அடுத்த ஊர் நல கமிட்டியிலிருந்து ஒரு அறிவிப்பு. வருகின்ற 23ஆம் தேதி சனிக்கிழமை, அதாவது ஈஸ்டர் முடிந்து உயிர்ப்பு பெருவிழா முடிந்து வருகின்ற சனிக்கிழமை 23ஆம் தேதி அந்த மாலை நமது ஊரிலே 6 மணிக்கு நமது மண்ணின் மைந்தர் அருள் திரு அமுதன் அடிகளாரின் குருத்துவ பண் விழாவும், பங்கு தந்தை எனக்கு 25 வருஷம் ஆயிடுச்சு, நான் குருவானவராகி, எனவே எனக்கு குருத்துவ வெள்ளி விழாவும் ஊரிலிருந்து எடுக்கிறார்கள். அன்று ஒரு நிகழ்ச்சி ஒன்று நம்முடைய வளாகத்தில் நடைபெறும். இந்த விழாவிற்கு அனைத்து அன்பு சொந்தங்களையும் வாஞ்சியோடு அழைக்கின்றோம். அடுத்து வருகின்ற 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு இரக்கத்தின் ஊற்று மற்றும் நமது பங்கின் நற்செய்தி குழுவினர் மரக்குடி தெருப்பகுதியில் உள்ள புனித சந்தியாக பெருக்கவியில் வைத்து தவக்கால நற்செய்தி வழங்குவார்கள். இந்த புனித வாரத்திலே நடக்கின்ற சடங்குகள் பற்றிய ஒரு அட்டவணை ஒரு சின்ன துண்டு பிரசுரமாக வைத்திருக்கிறோம். திருப்பலி முடிந்ததும் வழங்கப்படும். போன தடவை அன்பியம் வாங்கி கொள்ளுங்கன்னு சொன்னோம். நிறைய அன்பியங்கள் அதை பற்றி அக்கறை எடுக்க மாட்டீங்க இல்லையா? குருத்தோலை குடிச்சா அடிச்சு பிடிச்சி வாங்குவீங்க இல்லையா? இந்த நோட்டீஸை வாங்கிட்டு போனால் வாங்க வர மாட்டீங்க. அதனால கோயில் திருப்பலி முடிந்ததும் அது பீட சிறுவர்களால் வழங்கப்படும். தேவையானவர்கள் வாங்கி எத்தனை மணிக்கு வழிபாடு என்பதை போன்றவைகளை தெரிந்து கொள்ளவும். அதனை மீண்டும் உங்களுக்கு ஆவாசுகின்றேன். 10ஆம் தேதி, அதாவது இன்றைய தினம் இன்றைய வழிபாடுகள் முடிந்தது. 14ஆம் தேதி ஆண்டவரின் இறுதி ராவணவு பெருவிழா வியாழக்கிழமை அன்று காலை 6 மணிக்கு சிலுவை பாதை நடைபெறும். அந்த சிலுவை பாதை நம்முடைய பீட சிறுவர்கள் வழிநடத்துவார்கள். மாலை 6 மணிக்கு ஜெபமாலை இருக்கும். சிறப்பு வழிபாடுடன் திருப்பலி, இறைவாக்கு வழிபாடு, பாதம் கழுவும் சடங்கு, நற்கருணை வழிபாடு, ஆலயத்திற்களாகவே நற்கருணை பவனி, நற்கருணை ஆராதனை, நள்ளிரவு வரை நற்கருணை பவனி நடைபெறும். இந்த நற்கருணை பவனியை நடத்துகின்றவர்கள் 8:30 மணியிலிருந்து 9 மணி வரை அனைத்து பள்ளிகளும், 9 மணியிலிருந்து 9:30 வரை புனித அமலோற்ப மாதா சபையினர், 9:30 10 மணி வரைக்கும் திருக்குடும்ப சபையினர், 10 மணியிலிருந்து 10:30 வரைக்கும் புனித மரியாயின் சினையாளர்கள், 10:30 11 மணி வரைக்கும் புனித அசிசியார் சபை, புனித வின்சந்தி பவுல் சபை நற்செய்தி குழு, 11 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் பொது ஆராதனை நடத்தப்பெறும். மறுநாள் 15ஆம் தேதி ஆண்டவருடைய திருப்பாடுகளின் புனித வெள்ளி அன்று காலை 6 மணிக்கு திரு இருதய ஜெபமாலை முடிந்ததும் திருச்சிலுவை பாதை, பெரிய சிலுவை பாதையானது நமது ஆலயத்தில் நடத்தப்படும். அந்த சிலுவை பாதையை நானும் உதவி பங்கு தந்தையும் இங்கு வந்திருக்கின்ற அருள் தந்தையும் இணைந்து அதை வழி நடத்துவோம்.
மாலை 6:30 மணிக்கு புனித வெள்ளி வழிபாடுகள், இறைவார்த்தை வழிபாடு, விசுவாசிகள் மன்றாட்டு, திருச்சிலுவை ஆராதனை, திருவிருந்து இவைகள் மாலையில் நடைபெறும். பகல் வேளையில், அதாவது காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை குடும்பமாக வந்து நற்கருணை நாதரை நாம் ஆராதனை செய்கிறோம். குடும்பமாக வந்துன்னு அழுத்தி சொல்லுகிறேன். உங்க கணவன்மாரெல்லாம் கூட்டுவாங்க, பிள்ளைகள் எல்லாம் அழைத்து வந்து குடும்பமாக வந்து நற்கருணை ஆண்டவிடம் மன்றாடி ஆண்டவுடைய ஆசீர்வாதங்களை பெறணும். ஆனால் அந்த நேரத்தில் அமைதி காத்து ஜெபிக்கவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிறருக்கு இடையூறு இல்லாத வண்ணம் அமைதி காத்து அந்த வழிபாட்டை நீங்கள் செய்ய உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 14ஆம் தேதி சனிக்கிழமை ஆண்டவுடைய உயிர்ப்பின் பாஸ்கா திருவெளிப்பு அன்று இரவு 11:15 மணிக்கு பாஸ்கா திருவெளிப்பு வழிபாடு நடைபெறும். திருவெளி வழிபாடு, பாஸ்கா புகழுரை, இறைவார்த்தை வழிபாடு, திருமுழுக்கு வழிபாடு, தீர்த்த மந்திரிப்பு, நற்கருணை வழிபாடு போன்றவைகள் நடைபெறும். அந்த பாஸ்கா திருவிழிப்பில் பங்கு பெற வருகிற பொழுது திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பிக்கவும், பாஸ்கா திரியிலே பங்கேற்கவும் என்ன செய்யணும்? பாஸ்கா திரி, அந்த திரியிலே பங்கேற்க மெழுகு திரிகள் கொண்டு வர உங்களை அன்போடு நினைவுபடுத்துகின்றேன், கேட்டுக்கொள்ளுகின்றேன். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை 17ஆம் தேதி உயிர்ப்பு பெருவிழா திருப்பலியானது காலை 7 மணிக்கு நடைபெறும். உயிர்ப்பு பெருவிழா திருப்பலி 7 மணிக்கு நடைபெறும். காலை 10:30 மணிக்கு திருமுழுக்கு புனித சவேரியார் ஆலயத்திலே வழங்கப்படும். அன்பார்ந்தவர்களே, மீண்டும் அவங்களுடைய கவனத்திற்காக சொல்லுகிறேன். புனித வார நாட்களையும் வழிபாடுகளையும் பக்தியுடன் கொண்டாடி உயிர்த்த ஆண்டவரின் ஆசிரியை பெறுவோம். புனித வெள்ளிக்கிழமை என்று அன்றைய காலை நாம் அமைதியாக குடும்பமாக வந்து ஜெபிக்கின்றோம். அன்று காலை 10 மணியிலிருந்து 12 மணி வரை நமது ஆலயத்திலே பாவ சங்கீர்த்தனம் கேட்கப்படும். சரியா? எனவே பாஸ்கா காலத்திலே, அதாவது இந்த புனித வாரத்திலே நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்வது நமது திருச்சபையின் கடமைகளில் ஒன்று. எனவே நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்ய உங்களை என்போடு அறிவுறுத்துகின்றேன். அதுபோல புனித வெள்ளிக்கிழமை என்று சுத்தபோசனமும் ஒரு சந்தியும் கடைபிடிக்கவும் நினைவுபடுத்துகின்றேன். புனித வெள்ளிக்கிழமை என்று அந்த திருச்சிலுவை முத்தி செய்ய வருகிற பொழுது உடைய தாராளமான காணிக்கைகளை ஏழை எளியவர்களுக்காக, பசி பிணியிலே உள்ளவர்களுக்காக கொடுக்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றேன். மேலும் மீண்டுமாக சொல்லுகிறேன், தவக்கால உண்டியல்கள் பெரிய வியாழக்கிழமைக்குள்ளாக அன்பிய பொறுப்பாளர்களால் சேகரிக்கப்பட்டு அலுவலகத்தில் கொடுக்கப்பட மீண்டும் கேட்டுக்கொள்ளுகின்றேன். இந்த நோட்டீஸ் ஆனது திருப்பலி முடிந்ததும் ஆலயத்தின் வெளியே வழங்கப்படும். தேவைப்படுபவர்கள் பெற்றுக்கொள்ளவும். அனைவரும் நன்றி மன்றாட்டிற்காக முழந்தாட்படியிடுகின்றோம். முழந்தாட்படியிடணும்னா முழந்தாட்படியிடணும், அப்படிதானே? உட்காந்து குந்திக்கிட்டே உட்கார்ந்துருக்க கூடாது. ஜெபிப்பமாக. ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவேற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நம்புவதையும் திருமகனின் நிரப்பினால் எதிர்நோக்கி இருக்க செய்தனே, நாங்கள் நாடுவதை அவரது உயிர்ப்பினால் வந்தடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. காவிகளாயிருக்கிற எங்களுக்காக
சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் சுதியும் சோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.